அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 1வது யூனிட்டில் 2வது சாப்டர் பிக்டோரியல் டு ஆர்த்தோகிராஃபிக் வியூ, பிக்டோரியல் டு ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் அப்படின்ற டைட்டிலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் யூனிட் 1ல் செகண்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் எய்தர் கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஸ்டின் பிளெயின் கொஸ்டின் வரும். அதோட ஆர் கொஸ்டின் இந்த பிக்டோரியல் டு ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் கீழே வருது. இது என்னென்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு 3 டைமென்ஷனல் ட்ராயிங் கொடுத்துருவாங்க. பிக்டோரியல் வியூ ஆஃப் எ ஆப்ஜெக்ட், ஒரு மிஷின் காம்பனண்ட்டோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ், அதாவது ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ, இதை நீங்கள் வரையணும். ஆக்சுவலாக ஃப்ரீ ஹேண்டில் வரையணும். நீங்கள் ஸ்கேலு இல்லை ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக வரையலாம். பட்டு கான்செப்ட் வைஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் வரையணும். ஸோ நீங்கள் லைட்டாக 2H பென்சிலை வச்சு ட்ராயிங் டூல்ஸை வச்சு நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் HB பென்சிலை நீங்கள் ஹைலைட் பண்ண கூட போதும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். வாங்க இப்போ நேராக இதோட இனிஷியல் இன்ட்ரோடக்டரி பார்ட்டை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஈஸியர் அண்ட் எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ் டு கம்யூனிகேட் த டிசைன் அண்ட் ஐடியாஸ். அதாவது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கிறது தான் ஒரு ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் வே டு கம்யூனிகேட் த டிசைன் அண்ட் ஐடியாஸ். இப்போ ஒரு சிலிண்டர் வரையணும் அப்படின்னா, இப்போ சிலிண்டர் 3 டைமென்ஷனில் இப்படி இருக்கும். பட் அதோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஹிடன் லைனில் இருக்கும். அதோட ஃப்ரண்ட் வியூ ரெக்டாங்கிளாக இருக்கும். டாப் வியூ சர்க்கிளாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் நம்ம சொல்கிறோம். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கு. இட் இஸ் டு ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ் டு கம்யூனிகேட் டிசைன் அண்ட் ஐடியாஸ். ஸோ நம்ம ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணிட்ட பிறகு அதை எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுனா, ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ளிங், ஒரு வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக அடுத்தவங்களுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். Then it can be updated or modified into suitable scale for actual work. It is generally done without the use of any drawing instruments. Actually free hand sketching என்றது எந்த drawing instruments இல்லாமே பண்ணுறது தான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். ப்ரொப்போர்ஷனேட்டாக நீங்கள் வரைஞ்சா போதும். சில நான் வரைஞ்சா கூட சர்க்கிளாக இருக்காது, ஒரு எலிப்டிக்கலாவோ இல்லை ஓவலாக இருக்கும். பட் ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ரம் மை சைட் டு யுவர் சைட், இல்லை உங்கள் சைட்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு தோராயமான ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் வரைஞ்சால் பரவாயில்ல, போதும். ஸோ யூஸ் ஆஃப் ஸ்கெட்சிங் இன் இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஸ்கெட்சோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் இன்ஸ்டன்ட் ரெக்கார்ட் ஆஃப் நியூ ஐடியாஸ் தாட். இப்போ ஒரு ஐடியா, இப்போ நீங்கள் ஆஸ் அ டிசைனர் ஆர் டெவலப்பராக இருக்கீங்க, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ ஆன் லேட்டர் டேட்டு நீங்கள் அதை எப்படி அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து ஆப்டிமைஸ் பண்ணி சம் ட்ராயிங் டூல்ஸோ இல்லை கேட் டூல்ஸோ வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் பெட்டராக எப்படி வரையலான்றது அது லேட்டர் ஸ்டேஜில் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் டு அப்டேட் ஃபார்முலேட் ஐடியாஸ், அதுதான் இப்போ நான் சொன்னது. தென் இன்ஃபார்ம் த ஐடியாஸ் டு தி ஒர்க்கர்ஸ். இப்போ ஒரு சிம்பிள் ஜாப் ஒன்று இந்த மாதிரி செய்து கொடுன்னு ஒவ்வொரு ஃபோனில் ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதை உங்கள் ஒர்க்கர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்க? ஒரு சிம்பிள் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணி கொடுத்தாலே போதும். அது ஈஸியாக நீங்கள் அந்த ஒர்க்கருக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ அதுக்கு இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஷோயிங் டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் ஆஃப் அ ட்ராயிங். டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸோட ட்ராயிங்கிறது நான் ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூன்னு சொன்னேன் இல்லையா? அதை நான் ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நான் நம்புகிறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். 2 டைப்பாக இருக்குது. ஒன்று ஆர்த்தோகிராஃபிக் ஸ்கெட்சு, இன்னொன்று பிக்டோரியல் ஸ்கெட்சு. இப்போது ஆர்த்தோகிராஃபிக் ஒரு சின்ன மாடல் நான் எடுத்துக்கிறேன். இப்போது இது பிக்டோரியல் டயக்ராம் அப்படின்னு பேர். இது இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் காமிச்சிட்டு இருக்கேன். இது பிக்டோரியல் வியூ. பிக்டோரியல் வியூன்றது 3 டைமென்ஷனில் 3 மேஜர் ஃபேஸஸ் தெரியும். இந்த ஃபேஸ் தெரியுது,
இந்த ஃபேஸ் தெரியுது, இந்த சைட் ஃபேஸ் தெரியுது. அந்த மாதிரி த்ரீ ஃபேஸஸும் ஒரே வியூவில் தெரிஞ்சால் அதுக்கு பேர் பிக்டோரியல் வியூ அப்படின்னு பேர். ஆக்சுவலாக பிக்டோரியல் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வருது. ஒன்று ஐசோமெட்ரிக், இன்னொன்று வந்து பெர்ஸ்பெக்டிவ். இப்போ பெர்ஸ்பெக்டிவ் பற்றி இப்போ நம்ம ரொம்ப இப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அது 5th யூனிட்டில் கடைசி சாப்டர் வந்து பெர்ஸ்பெக்டிவ். அப்போ அங்கே நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஈவன் ஐசோமெட்ரிக் கூட 5th யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஐசோமெட்ரிக். அதை அப்பயும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போது இந்த பர்டிகுலர் இதுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அது இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஐசோமெட்ரிக் வியூ. இதே ஒரு இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் வியூ. இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு ஐடியாவும் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த ஒரு கன்க்ளூஷனும் நீங்கள் வர முடியாது. சரிங்களா? இப்போ இது வந்து சைடு வியூ, ரைட் சைடு வியூ அப்படின்னு பேர். இது வந்து டாப் வியூ. ஸோ இது வந்து 3 டைமென்ஷனல் ரெண்டட் இமேஜாக நான் காமிச்சிருக்கேன். இதே லைன் ஸ்கெட்சாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஹிடன் லைன்ஸும் சேர்த்து தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு ஹிடன் லைன்ஸ் தேவையில்லை அப்படின்னா ஒன்லி அவுட்லைன் மட்டும் நீங்கள் பார்க்கலாம், நோ ஹிடன் லைன்ஸ். பட் பிக்டோரியல் வியூக்கு பொதுவாக ஹிடன் லைன்ஸை காமிக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வரைகிறதுக்கு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அந்த லைன்ஸு ஹிடன் லைன்ஸும் தேவைப்படுதுன்னா அது கன்ஸ்ட்ரக்டார் லைன்ஸாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். பட் ஆப்ஜெக்ட் லைன்ஸ் வந்து திக்காக இருக்கணும், மற்றது எல்லாமே வந்து தின்னாக இருக்கணும். ஹிடன் லைன்ஸு கூடிய மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கக்கூடாது ஆக்சுவலாக ஆஸ் பர் நார்ம்ஸு. இருந்தாலும் அது தின் அண்ட் லைட்டாக இருந்தால் பரவாயில்ல. பிகாஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அது இல்லாமல் அந்த இது இல்லாமல் நீங்கள் வரைய முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் காமிச்சு தான் ஆகணும். அதே இந்த ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ அது வந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆர்த்தோகிராஃபிக் வியூ அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. அது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஃப்ரண்ட் வியூ. இதில் இந்த ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ நீங்கள் வரையணும். இதுதான் எக்ஸாம். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. மேபி ஹிடன் லைன்ஸ் இல்லாமல் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டைரெக்ஷனில் வியூ டைரெக்ஷன் ஒரு ஆரோ ஹெட் லைன் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு ஆரோ ஹெட் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ, இதுதான் ஃப்ரண்ட் வியூ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கணக்கு. அப்போ இது ரைட் சைடு வியூ, மேலேருந்து பார்த்தா டாப் வியூ, இந்த பக்கத்தில் பார்த்தா லெஃப்ட் சைடு வியூ. ஸோ ஏதாவது ஒரு சைடு வியூ, ரைட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ கொடுக்கலாம். சைடு வியூன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ நீங்களே சூஸ் பண்ணலாம். ஒருவேளை ரைட் சைடு வியூ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரைட் சைடு வியூ தான் வரையணும். அதையும் நம்ம என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூ. தென் இது வந்து சைடு வியூ. இதில் ஹிடன் லைன்ஸையும் நான் காமிக்கிறேன், ஏன்னா ஹிடன் லைன்ஸ் இதில் வரணும் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும். பிக்டோரியல் வியூ ஆர் ஐசோமெட்ரிக் வியூவில் ஹிடன் லைன்ஸ் வராது, தேவையில்லை. ஆனால் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில், ஆர்த்தோகிராஃபிக் வியூஸில், தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூவில் நீங்கள் கண்டிப்பாக ஹிடன் எட்ஜஸையும் காமிக்கணும், ஹிடன் லைன்ஸ் அண்ட் ஆர்க்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக காமிக்கணும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து ரைட் சைடு வியூ, இது வந்து டாப் வியூ. இப்போ இந்த டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஹோல்ஸுக்கான இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ரண்ட் வியூ தான் காமிக்க. திருப்பி இந்த ஹோல் டாப் வியூவில் மாறும்போது இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது, அது இங்கே ஹிடனாக தெரியுது. இந்த ஹோல்ஸு டாப் வியூவில் ஹிடனாக தெரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்லாட்டு டாப் வியூவில் கிளியராக தெரியும். ஆனால் இந்த ஸ்லாட்டை ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது மறைஞ்சிரும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து மறைக்குது. ஸோ அந்த ஹிடன் லைன்ஸை நீங்கள் காமிக்கணும். அதே ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஹோல் வந்து கிளியராக தெரியுது, ஆனால் டாப் வியூவில் மறைஞ்சிரும். இப்போ நான் திருப்பி ரெண்டட் இமேஜில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், டாப் வியூவில் இந்த ஸ்லாட் தெரியுது, ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஹோல் தெரியுது. ஐசோமெட்ரிக்கில் எதெல்லாம் விசிபிளாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம திருப்பி இதுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்த்தோகிராஃபிக் அண்ட் பிக்டோரியல் ஆர் பிக்டோரியல் ஸ்கெட்ச் ஆர் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம். ஸோ இது 2 வகைப்படுது. இப்போ நான் அந்த டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு பிக்டோரியலை காமிச்சிட்டு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ. இந்த ஆர்த்தோகிராஃபிக் ஸ்கெட்சில் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ, இந்த 3 காமிக்கணும். ஆக்சுவலாக 99% கேஸஸில் உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் கொஸ்டினில் பிக்டோரியல் வியூ கொடுத்துருவாங்க. கொடுத்த இதுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ நீங்கள் வரையணும். இவ்வளோதான். இப்போது
ட்ராயிங் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரையணும் அப்படின்றது சில டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்கு. இருந்தாலும் நான் ஓரலாக சொல்லிடுறேன். ஓகே, ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்குறேன் ஒயிட் ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஆர்த்தோகிராஃபிக் பிக்டோரியலில் கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். பிக்டோரியல் ஏதோ கொஸ்டினாக கொடுத்த பிறகு ஆர்த்தோகிராஃபிக் நீங்கள் வரையணும். ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா, இந்த ஏரியா வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா, இதுக்கு நேர் கீழே டாப் வியூ வரையணும். ஓகேங்களா? சைட் வியூ, இப்போ ரைட் சைடு வியூ வரையினா நம்ம வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது அப்புறம் அடுத்த சாப்டரில் இருக்கிற அடுத்த யூனிட்டில் வர சாப்டரில் தான் நம்ம அந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு ப்ராப்ளத்துக்கு இது தேவைப்படுது. ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் லெஃப்ட் சைடு வியூ வந்து ரைட் சைடில் வரும். நீங்கள் ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஏரியா வந்து இது வந்து எல்எஸ்வின்னு சொல்கிறேன். எல்எஸ்வி லெஃப்ட் சைடு வியூ வந்து ரைட் சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் வியூ வரும். அப்படின்னா ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் சைடில் வரும் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பிரகாரம். இப்போ இந்த ஏரியா வந்து ரைட் சைடு வியூ. ஸோ உங்களுக்கு வந்து இது ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூ கீழே டாப் வியூ வரணும். இந்த ஏரியா சப்போஸ் லெஃப்ட் சைடு வியூ கொடுக்குறாங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வரையணும். ஸோ நீங்கள் இப்போது ஃப்ரண்ட் வியூ இப்படி, சைட் வியூ இப்படி, டாப் வியூ இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோலில் நீங்கள் இருக்கக்கூடாது, இல்லை ஒரே காலத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இன்வெர்டட் எல் ஷேப்பில் தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நார்ம்ஸ் ஆஸ் பர் தி ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ அதுதான் இதை விளக்கமாக கொடுத்துருக்கு. ஸோ 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. பட் இதை தான் நான் ஓரலாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2H பென்சிலில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் HB பென்சிலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்குன்றத முதல்ல படிக்கலாம். அகெயின், sketch the object lines and complete the details in the views and darken the lines which are visible. அதாவது 2Hல முதல்ல வரைஞ்ச பிறகு விசிபிள் லைன்ஸை HB பென்சிலில் டார்க்கன் பண்ணுங்கள், திக் கண்டினியூஸ் லைன் டைப்பில். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. தென் சர்க்கிள்ஸ் ஒருவேளை வந்தால் அதுக்கு சென்டர் மார்க் பண்ணணும். அது எப்படின்னு பண்ணலாம். சப்போஸ் சர்க்கிள் இப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ப்ளஸ் போட்டு இதுதான் சென்டர் மார்க். அதுதான் இங்கே மீன் பண்ணுது. தென் முக்கியமாக டைமென்ஷன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ லெங்த் வந்து 90, விட்த் வந்து 60, ஹைட் வந்து 45 அப்படின்னா அந்த எல்லா வேல்யூ 90, 60, 45 எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ டைரெக்டாக ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. நான் என்ன சொன்ன மாதிரி கொஸ்டினில் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. தென் இங்கே வந்து இப்படி ஒரு ஆரோ கொடுத்துருக்கு, இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இது வந்து சில சமயம் ஃப்ரண்ட்டுன்ற வேர்டை டைப் பண்ணி இந்த ஆரோவை கொடுத்துருப்பாங்க, இல்லை டைரெக்டாக வெறும் ஆரோ மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன், ஃப்ரண்ட்டுன்ற வேர்டு இருக்காது, இந்த ஆரோ மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆரோ மட்டும் கொடுத்துருந்தா இந்த ஏரியா தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வியூவாக நீங்கள் வரையணும். அப்படின்னு சில சமயம் ஆரோ கொடுக்காம கூட இருக்கலாம். ஆரோ கொடுக்காம இருந்ததா இப்போது அதுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு அசம்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா, எந்த வியூவில் மோர் ஏரியா உங்களால் பார்க்க முடியுதோ அந்த வியூ டைரெக்ஷன் ஃப்ரண்ட் வியூவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைரெக்ஷன் தான் ஃப்ரண்ட் வியூ, இந்த டைரெக்ஷன் வந்து டாப் வியூ. இந்த டைரெக்ஷன் ஆக்சுவலாக
ரைட் சைட் வியூ, இந்த டைரெக்ஷன் வந்து லெஃப்ட் சைட் வியூ. இது வந்து ரைட் சைட் வியூ, இது வந்து லெஃப்ட் சைட் வியூ, இது வந்து டாப் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த 4 டைரெக்ஷனில் இந்த லெஃப்ட் ரைட்டில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் ஃப்ரண்ட்டும் டாப்பும் கம்பல்சரி நீங்கள் வரையணும். அஃப்கோர்ஸ் சைட் வியூ வரையணும், அதில் எய்தர் ஆர் எல் ஒன்று தான் நீங்கள் வரையணும். சரிங்களா? இப்போ இந்த ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ ஏரியா தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஒருவேளை இந்த ஆரோ கொடுக்கலன்னா இந்த டைரெக்ஷன் நீங்கள் அசியூம் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ வரையறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் வந்து இந்த டயக்ராமோட ஃப்ரண்ட் வியூ முதல்ல சொல்கிறேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் வந்து வரைஞ்சி காமிக்கல, இருந்தாலும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் போடுறது நீங்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுடைய விஷுவலைசேஷன் ஸ்கில் ஆர் இமேஜினேஷன் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். இதை பார்த்துட்டு இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி வரைய ஆரம்பித்தா தான் எந்த ஃபேஸு ஃப்ரண்ட் வீலெலாம் கவர் ஆகும், எந்த ஃபேஸ் வந்து சைட் வீலெலாம் கவர் ஆகும், எந்த ஃபேஸஸ்லாம் ஆர் எந்த என்டிட்டிஸ்லாம் தட் இஸ் லைன்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்லாம் வந்து டாப் வியூவில் கவர் ஆகும் அப்படின்றத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ இப்போ இந்த வியூ டைரெக்ஷனில் ஃப்ரண்ட் வியூ டைரெக்ஷன், அந்த ஃப்ரண்ட் வியூ தான் இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட் வியூ தான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இதில் சில சமயம் சில டைமென்ஷன்ஸ் ஒருவேளை கொஸ்டினில் வந்து சில சமயம் டைமென்ஷன்ஸோட மிஸ் ஆகலாம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சூட்டபுளான ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 15 + 20 + 15, அப்போது 15, 30, 20, 50. அப்போ இந்த டோட்டல் லெங்க்த் வந்து 50. ஒருவேளை இந்த 15 ஒருவேளை மிஸ் பண்ணி இருந்தால் இது 15ன்றதால அநேகமாக இதுவும் 15, ஏன்னா இது சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் சில அசம்ஷன்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூ முடிச்சாச்சு. இதில் தேவையான டைமென்ஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரீ ஹேண்டில் தான் நீங்கள் வரையணும். நான் ஆக்சுவலாக வந்து CAD இருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2Hல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை ஃப்ரீ ஹேண்ட் அது மேலேயே HB பென்சில் யூஸ் பண்ணி இப்படி டார்க்கன் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் டைமென்ஷன்ஸும் கொடுக்கலாம். ஸோ என்னுடைய டச் ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக வரைய முடியல, பட் நீங்கள் கொஞ்சம் ப்ரிசைஸாக வரைங்க. இப்போ ஆரே ஹெட்ஸை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் 1:3 போட்டு ஷேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ. தென் இப்போ வந்து டாப் வியூ. இப்போ இந்த டாப் வியூவில் இதுதான் வியூ டைரெக்ஷன் ஃபார் தி டாப் வியூ நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃபேஸ் வந்து தெரியும். ஸோ அந்த இதுதான் இப்போ நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். டைமென்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். தென் சைட் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூ இந்த லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் விசிபிள் எது ஹிடன்லாம் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியூ டைரெக்ஷனில் இந்த ஸ்லாட்டு தெரியாது, அதனால் இந்த கோடு இங்கே வந்து ஹிடனாக இருக்குது. இந்த ஹோல் வந்து தெரியாது, அதனால தான் இது வந்து ஹிடனில் கொடுத்துருக்கு. தென் ஏற்கனவே சர்க்கிளுக்கு இந்த சென்டர் லைனை மார்க் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போ நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ காமிக்கிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செப்பரேட்டாக நான் வந்து இதுதான் கொஸ்டின், இதோட ஃப்ரண்ட் வியூ மட்டும் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ காமிச்சிருக்கு. பட் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ நான் காமிக்காமல் டாப் வியூ மட்டும் காமிச்சிருக்கேன். ஒரு குழப்பம் ஒரு எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு கிளாரிட்டிக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வரைஞ்சிட்டு இது கீழே நீங்கள் இந்த டாப் வியூ வர ஆரம்பிப்பீங்க. அப்போது இதுக்கு மேலே ஃப்ரண்ட் வியூ ஆல்ரெடி வரைஞ்சாச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது வந்து சைட் வியூ. இப்போ மூணுத்தையும் சேர்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர். இப்போது இதே இதுவை நம்ம CADல இப்போ பார்க்கலாம். அதையும் நான் காமிச்சிடுறேன். இதுதான் கொஸ்டின். இதோட 3 டைமென்ஷனல் இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்கு.
இதை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் டைமென்ஷன்ஸ் தவிர மற்ற எல்லாம் ப்ரொப்போர்ஷனேட்டாக ஆக்சுவலாக நீங்கள் என்ன கொஸ்டினில் பார்த்தீங்களோ அதே தான் இதில் இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வந்து இதோட ஃப்ரண்ட் வியூ, ஹிடன் லைன்ஸும் தெரியணும். அப்போ ஹிடன் லைன்ஸும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன் தெரியுதா? நம்ம திருப்பி நான் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த டாட்டட் லைன் இங்கே தெரியுது, இந்த சர்க்கிள் ஃபுல்லாக தெரியுது, இங்கே சர்க்கிள் ஃபுல்லாக தெரியுது. தென் இந்த இடத்துல கோடு நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த டாட்டட் லைன் இந்த கோடு இங்கே இருக்குது. ஸோ இதில் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சாரி, நான் ஒரு மிஸ்டேக், இது ஒரு தப்பு தான் இது. பட் இருந்தாலும் அது இதில் க்ளீனாக தெரியுது இது. ஓகேவா? ஸோ இது ஃப்ரண்ட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராத்தில். இதுதான் ரியல் கேட் ட்ராயிங்கு. இதில் டாப் வியூ தெரியும். இது ஃப்ரண்ட் வியூ இன் லைன் ஸ்கெட்ச். தென் இப்போ டாப் வியூ பார்க்கலாம். டாப் வியூவில் இதுதான் டாப் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இந்த 2 ஹோலோட ஸ்லாட் இது வந்து 2 கோடு இங்கே ஹிடன் லைன்ஸாக தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹிடன் லைன்ஸ் தெரியுது, ஹிடன் லைன்ஸில் தெரியுது. ஸோ இங்கே சென்டர் லைனும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஆக்சுவலாக இது கேடுன்றதால அது சென்டர் லைன்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ இது பார்த்தாச்சு. இப்போது ரைட் சைடு வியூ பார்க்கலாம். இந்த ரைட் சைடு வியூவில் இந்த 2 இந்த ஸ்லாட்டும் இந்த 2 ஹோல்ஸும் தெரியாது. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே டேஷ் லைன்ஸ் இருக்கா? இந்த ஸ்லாட்டு இந்த ஹோலுக்கும் டாட்டட் லைன் இருக்கா? இந்த ஹோல்ஸும் டேஷ் லைனில் இருக்குது, இந்த ஹோலும் டேஷ் லைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். திருப்பியும் சொல்கிறேன், இதில் நான் வந்து இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இது ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா, இது ஒரு பாக்ஸில் அடக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஏரியா. இதுக்கு நேர்கீழே தான் டாப் வியூ வரணும். இந்த பாக்ஸ் தான் டாப் வியூக்கு. ரைட் சைடு வியூ வந்து டு தி லெஃப்ட் வரும். இந்த ஏரியா தான் இது வந்து ரைட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூக்கு கீழே டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடு வியூ வரும். ஒருவேளை லெஃப்ட் சைடு வியூ வரைய சொன்னாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூக்கு ரைட் சைடில் அந்த லெஃப்ட் சைடு வியூ வரும். இதுதான் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் இருக்கிற கன்வென்ஷன்ஸ் அண்ட் நார்ம்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை இங்கே நம்ம வந்து இந்த இதில் பார்த்துருக்கோம். ஸோ சம்மரைஸ் பண்ணுறேன். இதுதான் கொஸ்டின். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ, அதோட கேட் மாடலும் நான் இங்கே காமிச்சாச்சு. கொஸ்டினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டினில் வந்துடும். சாரி, ஹிடன் லைன்ஸ் தெரியாது. இது பிக்டோரியல் வியூ ஆர் ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லுவோம். இந்த பிக்டோரியல் ட்ராயிங் ஆப்ஜெக்டை கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வியூ, இதில் வந்து ஹிடன் லைன்ஸும் தெரியணும். ஸோ இது ஃப்ரண்ட் வியூ, இது ரைட் சைட் வியூ, இது டாப் வியூ. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் வரையணும். இது கொஸ்டின். நீங்கள் இது மட்டும்தான் வரையணும். இதை நீங்கள் பிக்டோரியல் ட்ராயிங்கை வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ரெஃபரன்ஸுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் இந்த டயக்ராம். அதனால் இதை திருப்பி நீங்கள் வரையாதீங்க. ஸோ இந்த கொடுத்த ட்ராயிங்க்கு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ரைட் சைட் வியூ இது வரையணும். இதுதான் ஆன்சர். நன்றி.